இரண்டு தரப்பு அறிக்கைகள், பேட்டிகள் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இரண்டு தரப்புல ஏதேனும் ஒரு தரப்பு அல்லது இரண்டு தரப்பு இறங்கி வந்திருக்கிறதா தெரியுதா இந்த இடைப்பட்ட நாட்கள்ல? இல்ல இரண்டு தரப்புமே தங்கள் நிலைப்பாட்டில் அப்படியே உறுதியாக இருக்கிறார்களா? இறங்கி வந்திருப்பதாக தெரியவில்லை. என்ன காரணம்னா, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அவங்களும் கூட்டுற கூட்டம் கிட்டத்தட்ட பழைய மாவட்ட செயலாளர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்த புதிய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட 81 பேர். அப்படிதான் உண்மையான கணக்கு. அப்போ பொதுக்குழு கூட்டணும், இது அவங்க கோரிக்கை. பொதுக்குழு இப்போதைக்கு கூட்ட வேண்டாம் என்பது இபிஎஸோட எண்ணம். அப்படி என்றால் போட்டி பொதுக்குழுக்கள் நடக்கும் என்பதுதான் எனது கருத்து. காரணம், இதற்கு முன்பு 96 தேர்தல் தோல்வி, 4 சீட் அதிமுக, ஜெயலலிதா அவர்களே தோற்று போனார்கள். அதற்கு பிறகு திருநாவுக்கரசன் தலைமையில எல்லாரும் கொடி பிடிச்சாங்க. 97 கடைசி, 98 ஆரம்பத்துல 2 போட்டி பொதுக்குழு. 97 கடைசி நான் நினைக்கிறேன், பிரகாஷ் கூட என்னோட நினைவை திருத்தலாம். 97 கடைசினா 2 போட்டி பொதுக்குழு ஒரே நாள்ல நடந்துச்சுங்க. ஒரே நாள்ல 2 பேருமே பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க. ஒன்னு திருநாவுக்கரசன், இன்னொன்னு ஜெயலலிதாமா. எப்படி அது முடிஞ்சது அப்படின்னா, திருப்பி பிடி தினகரன் ஜட்ஜ்மெண்ட்ல தான் முடிஞ்சது. கோர்ட்டுக்கு போச்சு. பிடி தினகரன் அவரு கான்ஸ்டியூஷன்லாம் ஆராய்ஞ்சு, அதிமுக அமைப்பு சட்ட துணை விதிகளை ஆராய்ந்து உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பொதுச் செயலாளர். எனவே ஜெயலலிதா பொதுச் செயலாளர்னு தீர்ப்பளித்தார். அந்த ஜட்ஜ்மெண்ட் நகல் கூட என்கிட்ட எங்கேயோ இருக்குது. எதுக்காக நான் சொல்றேன்னா, இது எண்டு அதுதான். அதற்கு முன்னதாக ஏதாவது ஒரு குரூப் தேர்தல் ஆணையத்திற்கு போனால் என்ன ஆகும் என்பதுதான் உண்மையான 2 விதிகளை திரு சி.வி. சண்முகம் குறிப்பிட்டார். ஒன்று, பொதுக்குழுவை கூட்டணும், 5ல் 1 பகுதி உறுப்பினர்கள் கையெழுத்திட்டா 15-30 நாட்களுக்குள்ளாக பொதுச் செயலாளர் பொதுக்குழுவை கட்டாயம் கூட்டணும் அப்படின்னு தான் விதி இருக்கு. அது ஒன்று. இரண்டாவது, எங்களெல்லாம் நீக்கியது செல்லாது. 2016 டிசம்பர் மாதம் முன்னாள் முதல்வர் திருமிகு ஜெயலலிதாவுடைய மரணம் நடக்குது. அதற்கு பிறகு திரு இபிஎஸ் திரு ஓபிஎஸ் இடையே பிளவு. 2 தரப்பும் மாறி மாறி நீக்கிக்கிறாங்க, மாறி மாறி நியமனமும் செய்து கொள்கிறார்கள். ஆனால் திருமிகு ஜெயலலிதா இறந்த அந்த தினத்தில் யாரெல்லாம் பொறுப்பில் இருந்தாங்களோ அவங்க தான் ஒரு வாக்களிக்கக்கூடிய தகுதியானவர்கள் பொதுக்குழுவில். அவங்க தான் மாவட்ட செயலாளர்கள், அவங்க தான் நிர்வாகிகள் அப்படின்ற அளவுகோலை வைத்து தான் பொதுக்குழு தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். இந்த அடிப்படையில் பார்க்கிற போது போட்டி பொதுக்குழு நடத்துறதுல யாருக்கு லாபம் அதிகம்? இந்த அடிப்படையில் பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, பொதுக்குழுவை யார் அப்ரூவல் கொடுத்தாங்களோ அவங்க டிமிஸ் ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஸோ இயல்பாக சட்டப்படியான நிலைமை என்னன்னா, அந்த தேதியோட அது பழைய பொதுக்குழு, அது சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களுக்கான பதவி காலம் எல்லாம் கேள்விக்குறியாயிரும். இங்க அப்படி இல்லைங்க. பார்ட்டி கண்டினியூங் அஃபேரா இருக்குது. ஆரின் அதர்வேர்ட்ஸ் ஏஃபார்ம் பிஃபார்ம்லாம் கையெழுத்து போட்டு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு சில கூட்டங்களும் நடந்திருக்கின்றன, சில கடிதங்களும் பெறப்பட்டிருக்கின்றன. உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. அப்போ அதிமுகவின் பல விதமான பதவிகளில் இருக்கிறவங்க கண்டினியூ வராங்க அப்படின்னு தான் சட்டம் பொருள் கொள்ளும். அவங்களுக்கான பதவி காலம் ஒரு குறிப்பிட்ட தேதியோட முடிஞ்சிருத்துன்னு அப்படி பொருள் கொள்ளவே முடியாது. அப்போ பேரண்ட் பார்ட்டி என்னவோ அதுதான் பார்ட்டிங்க. இந்த பேரண்ட் பார்ட்டி ஏதோ ஒரு ஆபீஸ் பேரஸை தேர்ந்தெடுப்பாங்க, சட்டமன்ற கட்சிக்கான ஆபீஸ் பேரஸை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதற்கு சபாநாயகர் அப்ரூவல் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லைங்க. அசம்பிளி ரூல்ஸ்ல அப்படி எதுவுமே இல்லை. பேரண்ட் பார்ட்டி தேர்ந்தெடுத்து ஒரு பட்டியலை சபாநாயகருக்கு அனுப்பும் போது சபாநாயகர் அதுல கேள்வி கேட்க முடியாது. அது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் பொருள். அப்புறம் இன்னொரு தரப்பு அதுக்கு காம்படிட்டிவா இன்னொரு பட்டியலை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த பட்டியலுக்கு சட்ட அங்கீகாரம் இல்லவே இல்லை. இதுதான் என் கருத்து. அது போக அப்படியான ஒரு எக்ஸ்பைரி டேட் மரணத்திற்கு பிறகு நிகழும். ஆனா இதுல அப்படியான மரணம். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டக்கூடிய பொதுக்குழு தான் சட்டப்படி அங்கீகாரம் பெற்றது, அப்படி புரிஞ்சுக்கணுமா? அந்த இடத்துல ஒரு சிக்கல் என்னன்னா, இவங்க மாத்தி வச்சிருக்கிற விதி 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிதல், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிதல். இது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது, எம்ஜிஆர் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அப்புறம் மாத்தி இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துல அது அப்ரூவல் ஆயிருக்கோ இல்லையோ, சப்ஜெக்ட் டு கோர்ட் அப்படிங்கிற ஒரு 2 லைன்ல அதை சொல்லி முடிச்சிட்டாங்க. பெரிய அளவுக்கு அப்ரூவல் பண்ணல. வெப்சைட்ல பாத்தீங்கன்னா, புதிய தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. அப்படின்னா இந்த 10-20 பேரு அது இபிஎஸ் அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அதாவது வேற புதிய மாவட்ட செயலாளர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க, தலைமை கழக நிர்வாகிகள் உள்ள வந்திருக்கிறாங்க.
அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டினை எடுத்துட்டு இவங்க தரப்பு வந்து கோர்ட்டுக்கு போலாம். ம். கோர்ட்டுக்கு போக ரெண்டு தரப்பு யோசிக்குது. என்ன காரணம்னா, கோர்ட்டுக்கு போயிட்டா மேட்டர் வந்து பெண்டிங் பிஃபோர் கோர்ட்டா மாறிடும். இப்போ உதாரணமாக அவர்களுக்கு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு நினைத்தார்கள்னா ம். கண்டிப்பாக வந்து மேட்டர் பெண்டிங் பிஃபோர் கோர்ட், எப்படி அமைச்சர் பதவி தர முடியும், இந்த கேள்விகள்லாம் வரும். எனவே ரெண்டு தரப்புமே கோர்ட்டுக்கு போறதுக்கு விரும்பல. ம். தேர்தல் ஆணையத்துக்கு போனாலும் இதே பிரச்சனை தான் வரும். ம். அப்போ இயல்பாக சிவிஎஸ் தரப்பு என்ன நினைக்குதுன்னா, இப்போ எப்படியாவது மினிஸ்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகும், ம். அதுல நம்ம மந்திரி ஆயிரலாம், அமைச்சரானா நமக்கான அந்த ஒளிவட்டம், அதிகார தோரணை, சுற்றி இருக்கிற படை வட்டாளங்கள் எல்லாம் கூடிரும், அது எடப்பாடி பழனிசாமி தரப்ப வீக்கெண்ட் பண்ணிரும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணம்னு நான் அதுல இன்னும் கேள்விகள் இருக்கு. நான் அடுத்த சுற்றுலையும் நான் உங்ககிட்ட வரேன்.